ஹலோ கைஸ், வெல்கம் டு EWES. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, Binance அக்கௌண்ட்டில் P2P டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் Binance அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம 2 விதமாக டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து P2P டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. பர்சன் டு பர்சன் டிரான்சாக்ஷன்றது தான் P2P டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ, பேடிஎம் மூலிமா கூட டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் நம்மளால். சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல P2P டிரான்சாக்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். P2P டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில காயினோட டிரான்சாக்ஷன் காமிக்கும். USDT, பிட்காயின், BUSD, BNB, Ethereum, கேடானோ, TRX, ஷிபு இது போன்ற காயினை நம்மளால் பையிங் செல்லிங் P2P மூலிமா பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம USDT மூலிமா கொடுத்து பை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். USDTயை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. USDTயில் நமக்கு லோவஸ்ட் ப்ரைஸ் நமக்கு இப்போதைக்கு எந்த கரண்ட் ரேட் மார்க்கெட்டில் போயிட்டுருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி நம்ம இப்போ வந்து வேஜிராக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வேஜிராக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து எந்த ரேட்டில் மார்க்கெட்டில் இப்போ பையிங் செல்லிங் கரண்ட்டாக நடந்துகிட்ருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வேஜிராக்ஸ்குள்ளே போகிறோம். வேஜிராக்ஸில் பார்த்திங்கன்னா USDT/INR பார்த்திங்கன்னா 79.0508 சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த வேல்யூக்கு கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். சேட்டில் பார்க்கலாம் பையிங் செல்லிங் எந்த லெவலில் நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 79.07க்கு பையிங், 79.08க்கு செல்லிங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு மாற்றி. ஸோ நம்ம அந்த ரேட்டுக்கு கிடைக்குதா இல்லை அதுக்கு நியரஸ்ட் ரேட்டுக்கு கிடைக்குதான்றது நம்ம Binance அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். இப்போ Binanceல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 79.30, 32, 33 அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து நிறைய பேரோட ஆர்டர்ஸ் வந்து காமிக்குது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து INR வந்து இந்த ரேட்டுக்கு ஒரு காயின் கொடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து இதை மினிமம் அண்ட் மேக்ஸிமம்னு போட்டிருப்பாங்க. மினிமம் வந்து உங்களால் இந்த ரேட்டுக்கு தான் வாங்க முடியும், மேக்ஸிமம் இந்த ரேட்டுக்கு தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரேட்டுக்கு நம்ம எந்த காயின் வாங்க முடியுன்றதை பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பொறுமையாக கம்மியான ரேட்டுக்கு பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட மினிமம் 1000 ரூபாலேருந்து 8870 வரைக்கும் வாங்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி தான் வாங்க போகிறோம். பைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் மினிமம் 1000 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 5771 ரூபா வரைக்கும் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவோ அது கூட கொடுத்து வாங்கிக்கலாம். USDTயாக வாங்கிக்கலாம். அதுதான் பெனிஃபிட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவங்கக்கிட்ட UPI அண்ட் பேடிஎம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் கிளிக் பண்ணி அவங்கக்கிட்ட பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேவையான அமௌண்ட்டை போட்டுட்டு பை வித் 0 ஃபீஸ்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களோட UPI ID காமிக்கும். அந்த UPI IDயில் நீங்கள் அந்த அவங்களுக்கு காசை சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபண்ட் வேலெட்டில் உங்களோட காசு வந்து ஆட் ஆகிடும். நான் வாங்கின காசுக்கு USDTயாக $71 வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ என்னோடய இந்தியன் மணியை கொடுத்து நான் இப்படி தான் USDTயை பை பண்ணேன் P2P மெத்தடில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.